தமிழ்நாட்டில் நடந்த சுனாமியை பேஸ் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா தெரியும். ஈவன் 2004ஆம் ஆண்டு வந்த பாதிப்பே ஜப்பான்ல ஏற்பட்டதுல இருந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. அதாவது அந்த கடல்களுடைய இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுல 9 ரிக்டர்ல ஏற்பட்ட அளவின் பாதிப்பு தான் தமிழ்நாட்டுக்கு சுனாமி வந்துச்சு. ஓகேங்களா? இந்தோனேஷியாலையும் இதுலையும் சொல்லி ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில் ஏற்பட்ட இதுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த இதுவு இந்தியாவையும் பாதிப்படைய வைக்குமான்றதான் இங்க நீங்க பயப்பட வேண்டியது இருக்கும். வெறும் ஜப்பானை மட்டும் பாதிக்க போறதான்னு இல்லையா, அவங்க எப்படி வரப்போகுது, இங்க வரப்போதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இலங்கையில ஏற்பட்ட புயலோட இது வந்து இந்தோனேஷியால ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் காரணமாகவும் அங்க இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்து தான் அது அப்படியே வந்து அடுத்து தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு ப்ராசஸை கொண்டு வந்து டிட்வா போகுது. அப்ப இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா எல்லா மாநகரங்களும் எல்லா நாடுகளும் ஒரு கடல் வழியை சார்ந்து இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்தது. இன்னும் நான் ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எரிமலைகள், இன்னும் ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அந்த எரிமலைகள் ஆக்டிவாவே ஒரு 450 எரிமலைகள் இருக்குன்றாங்க. 450 எரிமலைகள்ல 200க்கும் மேற்பட்ட எரிமலைகள் ஜப்பான்ல இருக்கு. ஜப்பான்ல இருக்கு. அந்த இயற்கை சீற்றங்கள்ல இருந்து எல்லா ஆபத்துமே ஜப்பான்ல தான் இருக்கு. அப்ப அந்த எவ்வளவு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 17,000 வருடங்களாக ஆக்டிவா இருக்குன்றாங்க.